ஏன்னா யாருமே வாங்குறது இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்க. 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய ட்ராவல். 45 இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா அப்போ சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மலாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சார். அந்த இப்படி இருக்காருன்னு வச்சுங்க, ஃபிட்னஸ் தான் பயங்கரமான ஃபிட்னஸ். நீங்களே டையை பற்றிலாம் பேசுறீங்க. டை வச்சு ஹேர் ஸ்டைல் மாற்றினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து இதுக்குதான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். கலகலப்புல வந்து அவர் சொன்னாரு நம்மலாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் நாங்கள் கலகலப்புல ஒன்னா இருக்கோம். நானும் யோகி. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது பாய்ஸ் ஹாஸ்டல்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்காக ஹீரோயின் இல்லை நினைச்சுக்காதீங்க. படத்துல வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்துல தான் இருக்காங்க. இங்க இருக்காங்கன்னு தெரியல, வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சூதுகவும் 2 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சொன்னது எதுக்கு பிரதர், அது நல்ல படம் ஆச்சு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு. அதெல்லாம் நம்ம நடிக்க போறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க. அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னன்னா, இது ஒரு ப்ரீக்வலா ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரல் ஸ்டோரி. ஸோ இது 2த்தையும் கனெக்ட் பண்ற விஷயம், நான் அதுக்குள்ள வர்றது, நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்றது. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். ஸோ இது ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன். ஃபர்ஸ்ட் நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம் 26 படம்னு சொல்றாரு. இதுல எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட். பிரதர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில பார்த்தேன், நீங்க ரொம்ப கண் கலங்கி பேசுறதெல்லாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்மளை கைவிடாது அப்படின்றது தான் சினிமா. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன். நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு, அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா. ஓகேங்களா? ஸோ அது உங்களை வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும். அண்ட் என்டர் த டிராகன் பார்த்துருப்போம். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது. ஆனால் டிராகன் தான் அவர். அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஸோ பிரதர், ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும்ட்டு. நிச்சயமா தர்மம் வெல்லும். இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் போறது எதை நோக்கி? நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான். நிச்சயமா அது நடக்கும். ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் இருப்பாரு அவர் இருப்பாரு, நீங்க நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்க அதுல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம வேற எதனா படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார், அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்ல கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா, இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா ரொம்ப பாசிட்டிவா இருக்க ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார். கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதுல வந்துடலாம். MS பாஸ்கர் இருக்காரு. அவர் வந்து அப்படிதான் சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்றேன்னா, ஹாய் மச்சான், ஹவ் ஆர் யூ? ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்
பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்துல? அவர் இன்ட்ரோவே காலேஜ்ல இருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்படி இருக்காருல்ல, டக்குன்னு காலேஜ் பையனா மாறினா டக்குன்னு மாறிடுவாரு. அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. அடுத்தது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட டிராவல், அவரோட லைஃப் வச்சே நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கத்துக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை. ஏய் அவர் கூட நடிக்கிறேன், ஆமா அவர் நல்லா தமிழ் பேசுவார் நாங்க இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப கூட நாங்க ஷூட்டிங்ல பேசியிருந்தான். ஒருதலை ராகம்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க. 2 வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்க. 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய டிராவல். 45 இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா, அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மலாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அந்த இப்படி இருக்காருன்னு வச்சுங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ். நீங்களே டையை பத்தி எல்லாம் பேசுறீங்க. டை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து இதுக்குதான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். கலகலப்புல வந்து அவர் சொன்னாரு நம்மலாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்க 3 பேர் நாங்க கலகலப்புல ஒன்னா இருப்போம். நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபுவும் சொன்னது என்னன்னா, நம்ம வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் நடிச்ச படத்துக்கு அவரே போய் பாக்குறது கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு. கருணாகரன் அதோட சந்தோஷமான விஷயம்னா 100 படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. சோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க வந்தது, இன்னும் நீங்க நிறைய பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அண்ட் டீம் பாத்தீங்கன்னா, அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்க பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலா நிறைய டைம் எடுத்து பண்ணோம். ஆனா ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்க இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, நிச்சயமா பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஆர்ட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்க அவர் சொன்னார் இல்லை, சூதுகவும் நம்ம சிவி குமார் டீம்னா வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டா இருக்கும். அதுல வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அஸ்வின், உங்களை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏதாவது ரொம்ப டேமேஜாக எதனா சீன் இருந்தால் பார்த்துங்க, முடிஞ்சிருச்சு எல்லாம். அடுத்தது வந்து அருள்தாஸ் சார். இந்த படத்துல ஒன்று பண்ணியிருக்காரு, டாக்டர் கேரக்டர். எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர். அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம். அவர் சொன்ன ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்க இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமா, அது காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்ல. அடுத்தது வந்து ஏதோ 3 வருஷமா எழுதுனாங்க அந்த படத்துல கதை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்லை டைட்டானிக், அவதாரம் எடுத்திருக்காங்க சும்மா. அதுல 3 வருஷத்துல 2.5 வருஷம் கோவிட். அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. சும்மா இங்க நீங்க நிக்கிறீங்கன்ட்டு 3 வருஷம் எடுத்தா நீங்க அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2.5 வருஷமா யாருமே பக்கத்துல கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம். ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஃபென்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இதோட தர்மம் வெல்லும்க்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அந்த படத்துல இருக்கனா இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு. இருக்குண்ணா, கண்டிப்பா இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே, இதுவே இன்னொரு பயமா இருக்கு. அண்ட் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எப்படி அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உனக்கு இருக்கு, இதில் வச்சு நீ பண்ணணும், ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின் போது உங்கள் மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்கள் பேசுறது நமக்கு மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது என்னென்ன மேட்டர் அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனால் அர்ஜுன் வந்து அந்த 15 சவரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல, இந்த ஸ்டோரி, அதை எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் அதை வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார். ஸோ தங்கராஜ் சார், இதை பற்றி இதை கேட்காம 2 பேரும் அந்த சைட் பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்தே டைரக்டர் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து அந்த 15 செவரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, நான் இந்த சைடு வரேன். இந்த படம் ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி.
உண்மையான உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது உங்களுக்கே தெரியும். அண்ட் உள்ள வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து தலைவா காலில இருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. எப்பா இதுதான் படத்தில் நடிக்கிறதோட பெரிய ப்ரெஷரா இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசிருக்கோம், என்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம், இப்படிதான் பேசிதான் லைஃபே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த பட ப்ரெஸ் மீட்லயும் வந்து நீங்க உங்க சப்போர்ட் வேணும். நீங்க பாருங்க, உங்க படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்க என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. அதே போதும் எனக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக நாங்கள் வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் எ ஃபன் ஃபிலிம். நீங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.